தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அஜித் கொலை வழக்கு தொடர்பாக 8 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கோயில் பாதுகாவலர்கள், சிசிடிவி கண்காணிப்பாளர்களிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அஜித் கொலை வழக்கு தொடர்பாக 8 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் விசாரணை முடிஞ்சிருக்கு, என்னென்ன விவரங்கள் வெளியாகி இருக்கு? விக்னேஷ், திருப்புவனம் அஜித் குமார் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக விசாரணை அதிகாரியாக மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களை நியமித்து வழக்கு தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கவும் வழக்கு தொடர்பான சாட்சியங்களிடமிருந்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் முதல் நாளான இன்று விசாரணை அதிகாரியான மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற ஜான் சுந்தர்லால் சுரேஷ் திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அருகில் காலை 10:45 மணி முதல் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தையும் கடந்து தற்போது வரை விசாரணை மேற்கொண்டு வருகிறார். முதலில் திருப்புவனம் ஏடிஎஸ்பி சுகுமார், திருப்புவனம் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் விசாரணை நடத்தி நகை தொலைந்து போனது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் ஆவணங்கள் மற்றும் காவல் நிலைய மற்றும் கோவில் சிசிடிவி டிவிஆர் ஆகியவற்றையும் நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வீடியோ பதிவு செய்த கோவில் பணியாளரான சதீஸ்வரன், மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலிருந்து இந்த அறநிலையத்துறை உதவி ஆணையர், அலுவலக உதவியாளர்கள் பெரியசாமி மற்றும் உதவி ஆணையர் ஓட்டுநர் கார்த்திக்வேல் அஜித் குமாரோடு தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு கோவில் பாதுகாவலர் பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோவில் பாதுகாப்பு அலுவலர் சிசிடிவி கண்காணிப்பாளரான சீனிவாசன், அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் ஒருவரான கணேஷ்குமார் ஆகியோரும் விசாரணை அதிகாரியான நீதிபதி விசாரணை தற்போது வரை விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணையின் போது கோவில் உதவி ஆணையர் அலுவலகத்தில் தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமார் அழைத்து வந்த பொழுது நடைபெற்ற விசாரணைகள் குறித்தும் அஜித்குமார் புகாதாரர் நிகிதா என்பவரின் கார் சாவியை பெற்றது மற்றும் திரும்ப ஒப்படைத்தது தொடர்பான சாட்சியங்களும் விசாரித்து சாட்சியமாக தற்போது அளித்தனர். இதில் முக்கிய சாட்சியாக பார்ப்பது என்னவென்றால், அந்த கோவில் அந்த இந்து அறநிலையத்துறை அலுவலகத்திற்குள் அஜித்குமாரை உள்ளே கைத்தாங்களாக கூட்டி செல்லப்பட்ட பொழுதும் 2 மணி நேரத்துக்கு சித்திரவதைக்கு பிறகு மீண்டும் அவரை தூக்கி வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த 2 சம்பவங்களுக்கு சாட்சி இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமரா பதிவான காட்சிகளை போலீசார் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சியுடைய அந்த ஹார்ட் டிஸ்கை தான் தற்போது போலீசார் தரப்பிலிருந்து விசாரணை நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 8 மணி நேரத்தை கடந்தும் தற்போது வரை விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரசன்னா.